4 பேர் இருக்கிற கட்சி அது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். ஆரோக்கியமா இருக்குது கட்சி. ஆமாங்க, ஏங்க சுப்பிரமணிய சாமி கட்சி அங்க இது 4 பேர் இருக்கிற கட்சி அது. ஒரு மிகப்பெரிய கட்சி. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து இருக்கும், கருத்து மாறுபாடு இருக்கும். அது அந்த கூட்டத்தோட சரி, வெளியில் வந்த பிறகு எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால ஆரோக்கியமா விவாதிச்சிருக்காங்க. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிலர் படிப்படியாக விஜய் கட்சியில் சேர்றாங்க. உங்களுடைய இந்த ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் அந்த கட்சியிலிருந்து போறது? எங்க கட்சியில இருந்து யாரும் போக மாட்டாங்க. காலம் வேலை ரெட்டலைக்கு போட்டவன் கை அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான். எந்த நிலையில மாத்தி குத்தவே மாட்டான். அதனால அது 53 வருஷம் ஆச்சு. அதனால 53 வருஷம் 100 வருஷம்லாம் சரி, ரெட்டலைக்கு போட்ட கைகள் என்றைக்குமே ரெட்டலை தான். அது வேற எங்கேயும் போகாது, வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டான். அவங்க ஏலேருந்து பிக்கு போனா, பிலேருந்து ஏக்கு போனா எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சார், அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 40 அதாவது பேராசிரியர்களுக்கு 40 பேர் நியமனம் செய்தாலும் முறைகேடு இருக்கிறதாக ஆளுநர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த விசாரணை கமிஷன் ஆளுநர் அமைச்சதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ பாஸ்கர் சார் இப்ப இருக்கிற திருவள்ளுவரும் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இல்ல இப்போ அதாவது எதுனாலும் தவறுகள் இருந்தா கண்டிப்பா அதுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா தவறுகள் பொறுத்தவரை தண்டிக்கப்படணும். ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருத்தம் என்ன உண்மையிலேயே நடந்ததுன்னு தெரிய வருத்தம் நாட்டுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.